அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 9/6/2026. நவமி திதி பின்னிரவு 2:35 வரை. அதன் பிறகு தசமி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் காலை 9:39 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் காலை 9:39 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம், லக்னத்திலேயே புதன், கடகத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, செங்கல் சூளை பிரிக்க, முட்செடிகள் அகற்ற, செல்ல பிராணிகள் வாங்க, தானியம் சேமிக்க, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, நகை மீட்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணம் என்பது மனிதனை ஆளத் தொடங்கிய பிறகு அன்பு என்பது அடகுக்கடை பொருளாகிவிட்டது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க பணத்து பின்னால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அன்பு தான் ரொம்ப முக்கியம், பாசம்தான் ரொம்ப முக்கியம், உறவினர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நண்பர்கள் அதை விட முக்கியம்னு எங்கும் எப்பொழுதும் பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே தவிர அன்பு பாசம்தான் மிகுதியானது என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. மனசுக்குள்ளார ஏகப்பட்ட புது சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். பழைய சிக்கல்களுக்கு வேறு விதமாக யோசித்து புதுவிதமாக ஏதாவது நீங்கள் தீர்வு காண்பீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறது, பிரபலங்கள் அறிமுகமாகிறது, எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஆனால் செலவை கட்டுப்படுத்த முடியலையேன்னு சொல்லி சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே நீங்கள் இருப்பீங்க. எதை எடுத்தாலும் செலவாகுது, எங்கே போனாலும் ரெட்டிப்பு செலவாகுது அப்படின்னு நினைப்பீங்க. கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, வருமானமும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயமும் எட்டி பார்த்துட்டு இருக்குது. எளிய வாழ்க்கை தான் நீங்கள் எப்பயுமே வாழ்வீங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது பிடிக்காது. அதனால் சரி, அவங்க இஷ்டம் போல் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும்னு வருங்கால பிள்ளைகளுக்காக சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதில் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுருக்குன்னு சில நேரங்களில் பேசிடுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்னைய விட இப்போல்லாம் சீக்கிரமாக சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க. தெளிவாகவும் சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறீங்க. தைரியஸ்தானம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அங்கே தான் உங்களுக்கு புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடு கட்டுறது, வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறையுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அலைச்சல் இருக்குது, செலவு இருக்குது, சின்ன சின்ன விவாதங்கள் வரும், கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அவர் நன்றாக வாழ்கிறார், இவர் நன்றாக வாழ்கிறார் என்று கவலைப்பட்டு கொண்டே கடைசி வரை நாம் நன்றாக வாழ மறந்து விடுகிறோம்.
ஆனால் சிலர் தாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. அவரும் நல்லா இருக்கார், வாழுறாரு, நாமும் நல்லா வாழ்வோம். அவங்க நல்லா வாழ்ந்தால் நமக்கு நல்லது தானே. ஊருக்கும் நல்லது, பேருக்கும் நல்லது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அது நமக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். ஊர் விளைஞ்சா ஓட்டுக்கு பிச்சைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஊரில் இருக்கிறவங்க 4 பேர் நல்லவங்களாக இருந்தால், நல்லா வாழ்ந்தால் ஊருக்கே பெருமை தானேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டு எல்லோரையும் வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டது துலங்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு பழகி திடீர்னு பாசம் காட்டுறவங்கள ரொம்ப நம்பாதீங்க. பழைய சொந்த பந்தங்கள், பழைய நட்பு வட்டத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளாதீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால திடீர்னு உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும், கண்ணெரிச்சல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத பட்டியல் போட்டு அந்த பட்டியலை சரி பண்ணுவீங்க. பலத்தை கூட்டிப்போம், பலவீனத்தை குறைச்சிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அதை கொடுத்துட்டு வேறு சொத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கும், லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்கள் பக்கம் திரும்புவாங்க, உங்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினத்தில் பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு கொஞ்சம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உங்களுடைய இலக்காக வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தொட்ட இடத்தை, உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக நிர்ணயிங்கள். நீங்கள் அப்படி தாங்க. யார் பின்னாடியும் ஓட மாட்டீங்க, யாரையுமே நீங்கள் தொடர மாட்டீங்க. அது அவருடைய பாணி, அவரோட போக்கில் அவர் போனார். நாம் நம்ம போக்கில் போய் நாம் சாதித்து காட்டணும். யாரையும் நாம் காப்பி பண்ணக்கூடாது. சுயமாக நாம் யோசிக்கணும். நம்முடைய சுயசார்புத்தன்மையை நாம் நிரூபித்து காட்டணும். நம்முடைய தனித்துவத்தை நாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு அந்த பாதையில் பயணித்து அதன் சிகரத்தை தொட்டு பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்கும். முடியாதுங்கிறதெல்லாம் இப்போ முடியுங்கிற தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வரும். முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ கொஞ்சம் திரும்பி நல்லா இருக்கீங்களா, அவசியம் வீட்டுக்கு வாங்க, அல்லது நான் பார்க்கட்டுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள், நிச்சயதார்த்தம், திருமணம், கிரகப்பிரவேசம்னு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். குடும்ப சூழ்நிலையே இப்போ குதூகலமாக மாறிடுச்சே, சொந்த பந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு உள்மனசு உங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து கொள்ளுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால்
பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் சின்னதாக நகை நட்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது, லாபம் இருக்குது, எதிர்பார்த்தது லாபமும் இன்றைக்கி கைக்கு வருங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. மேலும் மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க, லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தான் இன்றைக்கி ஓங்கி இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க சில நேரம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து முணுமுணுப்பாங்க, பயந்துடாதீங்க. மேலே இருக்கிறவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அனுபவம் கொஞ்சம் அதிகமானால் எல்லா கேள்விகளுக்கும் மௌனமே பதிலாக வரும். கொஞ்சம் நஞ்சமாக நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. கடந்த 6-7 வருஷமாக உங்களுக்கு கிடைக்காத அனுபவமே இல்லை. அடி மேலே அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து ஏகப்பட்ட அனுபவங்களோடு இப்போ நீங்கள் இருக்கீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டால் பெரிய புத்தகம் எழுதுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட பொக்கிஷமாக சில அறிவுத்திறன்கள்லாம் குவிஞ்சு கிடக்குது. அதனால தாங்க நீங்கள் சில நேரங்களில் மௌனமாக இருப்பீங்க. யாரோ ஏதோ சொல்லிக்கிறாங்க, சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி எங்கும் எப்போதும் நிறைகுடம் ததும்பாமல் இருப்பது போல மௌனமாக இருந்து சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார 2 ராஜகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் செலவு தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது காசு பணத்தை வீட்டில் தங்கவே விட மாட்டேங்குது. வருது, அடுத்த நிமிஷம் கரையுது, அப்புறம் தேட வேண்டியதாக இருக்குது, கடனை கட்ட வேண்டியதாக இருக்குது. இஎம்ஐலாம் நினைக்கும் போதே சில நேரங்களில் அந்த தேதிக்குள்ளார நாம் பணத்தை போட்டுணுமேங்கன்னு சில நேரங்களில் பகீர்னு தோணுது. இருந்தாலும் கூட உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். திடீர் பணவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கமிஷன் வியாபாரம், உணவு மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பேமெண்ட்டு கிடைக்கக்கூடிய டைம் தான் நடந்துட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கிறது நல்லது. முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமுதாயத்தில் பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் சில பதவிகளும் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் புகைச்சல்கள், கரைச்சல்கள் அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விதமான நட்பும் பாசமும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் மனசு சரியில்லைங்கிற மாதிரி தோணும். பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வாழ்ந்தவர்களுக்குத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று தெரியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. கஷ்டங்களை கண்ணால் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் கஷ்டங்களோடையே நீங்கள் குடும்பம் நடத்தியிருக்கீங்க. அதனால தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் இதுக்கு மேலே நம்மளை என்ன புரட்டி போட்டுற முடியும், எல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சந்தித்து கொள்ளலாம், சவால்களை எல்லாம் எளிதாக சமாளித்து விடலாங்கிற தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்ல நினச்சாலும் கூட சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கோபத்தை குறைங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லை, அது நல்லா தெரியுது. அதுக்காக அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு அவங்களெல்லாம் பகைச்சிக்கிறதோ அல்லது அவங்கள குறை சொல்கிறதோ, அவங்க வந்தாங்கன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறதோ அதெல்லாம் மாற்றிக்கணுங்க. அவங்க சரியில்லை தெரிஞ்சு போச்சு, நாமும் சரியில்லை, நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிப்போம் அப்படி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 9:39 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று பட்ட கஷ்டம் இன்றைக்கி இருக்காது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:39 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கேரண்டர் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இரவல் வாங்கவும் வேண்டாம், தரவும் வேண்டாம். வியாபாரத்திலையும் இன்றைக்கி சின்னதாக கொஞ்சம் நஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உயரதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உடலை பாதுகாக்க தெரியவில்லை என்றால் உயிரின் அடிப்படை புரியவில்லை என்ற அர்த்தம். மனதை பாதுகாக்க தெரியவில்லை என்றால் வாழ்வின் அடிப்படை புரியவில்லை என்ற அர்த்தம். அதனால தாங்க உடலை பாதுகாத்துப்பீங்க, நீங்கள் நோய் நொடி வராமல் பார்த்துப்பீங்க. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி மனசு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதை எப்பொழுதுமே நீங்கள் தீய எண்ணங்கள் நெருங்காமல் காப்பாற்றுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உடலையும் மனதையும் நேசித்து உடன் பிறந்தவர்கள் மட்டுமில்லாமல் உடனுடன் கூடிக்கொண்டிருப்பவர்கள், எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணத்துடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அதனால் மனசில் இருந்த பயம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில் கடன் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு 4 பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா எதுலையாவது முயற்சி பண்ணால் அதுக்கும் தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்டகச்சனை வந்ததுலேருந்து கண்டமாக நம்மளை ஒரு வழி ஆக்கிடுச்சேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. போதா குறைக்கு இந்த 8வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் வேறு எப்போ கிளம்பி போவார்னு தெரிய மாட்டேங்குது. 8ல் செவ்வாய் வந்ததுலேருந்து எதை எடுத்தாலும் நஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு வருதுன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இந்த 2 கிரகம் உங்களை போட்டு பாடாப்படுத்தினாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தடங்களையும் தடைகளையும் தாண்டி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இன்றைய தினத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. வியாபாரம் புதுசு தொடங்க வாய்ப்பு இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த நல்ல அதிகாரி மூத்த அதிகாரியாக சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும், நல்லது நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தான் தோன்றித்தனமாக திரிகின்ற மனதிற்கு
உங்களுக்கு மனசாட்சியே கட்டுப்பாட்டு கருவியாகும். அந்த மனசாட்சியை மீறி நடக்கும் பொழுது உளவியல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உள்மனசு என்ன சொல்லுது, மனசாட்சி என்ன சொல்லுது, அதுதான் மகேசனுடைய சாட்சி. அப்போ மனசாட்சியும் மகேசனுடைய சாட்சியும் ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மனம் சொல்வதையெல்லாம் நல்ல விதத்தில் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக முடியாமல் தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி உடனே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து விவகாரங்கள் எதாவது பேசுகிறதா இருந்தால் பேசுங்க. பாகப்பிரிவினைகள் எதாவது முடிவெடுக்கிறதா இருந்தால் முடிவெடுங்க. எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும். எங்கே போனாலும் உங்கள் கை ஓங்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க, எடுத்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பதவி பொறுப்பு கிடைக்கும். இல்லைன்னா பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தை வழியிலையும் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பாதகாதிபதி சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அதனால் திடீர்னு லாபம் வரும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருடல்கள் அதெல்லாம் விலகி மேலதிகாரிகள் உதவுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு நாம் சுயத்தொழில் தொடங்கலாம், சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் ஒரு சிலர் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வறுமைக்கு பின்வரும் செல்வமும், அழுகைக்கு பின்வரும் தைரியமும், தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அதனால தாங்க நீங்கள் சின்ன வயசுலேயே இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் நிலச்சி நிற்கிறீங்க. பதவியாக இருந்தாலும் சரி, பட்டமாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, எது கையில் கிடைச்சாலும் அதுக்கெல்லாம் அடிமையாகாமல் எங்கும் எப்பொழுதும் சீரான மனநிலையுடன் சிறப்பாக நடுநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி உடம்பு கொஞ்சம் படுத்து எடுக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் நடைப்பயிற்சி கொஞ்சம் தேவைப்படுது, மூச்சு பயிற்சியும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏற்கனவே உணவு கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ளார நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. நீங்களே ஆசைப்பட்டு நுழைஞ்சிட்டீங்க. நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதுக்காக நொறுக்கு தீனியெல்லாம் விட்டுடலாம், நல்ல உணவாக எடுத்துப்போம், குறைவாக எடுத்துப்போம், அளவாக எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளார வந்துட்டுருக்கீங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக தான் இருந்துட்டுருக்கீங்க. கூட இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, என்ன சார் டயட்டில் இருக்கீங்களா, அழகாயின்றிருக்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை தொடருங்க. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால திடீர்னு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேயே தான் நிறைய இடத்துக்கு போய் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டார். அதனால் குடும்ப வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குது. வேலையில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்குது. பெருசாக முதலீடு
போடாமல் ஏதாவது செய்ய பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. லாபமும் கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தான் உத்தியோகத்தில் கூட கடினமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைச்சிட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கனவு காண்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த கனவை நனவாக்குவதற்காக ஏகப்பட்ட வழிகளை தாங்கி சுமந்து கொண்டு சுமை தாங்கிகளாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்க எதிர்பார்த்த காலேஜில் அவங்க எதிர்பார்த்த கோர்ஸில் சேர்த்து முடிப்பீங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்கள் மேலே ஒரு மரியாதை, அதெல்லாமே அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தேடி வராங்க. ஏதோ புதுசாக இருக்கே, நம்மளெல்லாம் பார்த்தா கண்டுக்க மாட்டாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்மார்ட்டாக ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, திறமசாலியாக இருக்கீங்க. அதெல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எல்லோரும் வந்து பேசுவாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவு உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போகிற வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி மனசுக்கு பிடித்தமான அந்த டிசைன் நகை, அந்த மோதிரம் ஒன்று வாங்கி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. விலை ஏறின பிறகு தான் தங்க நகையே போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உங்களுடைய ஜாதக அமைப்பு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும். கவனமாக இருங்க, கோபம் வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் சரி, தாயிடம் பாசக்கடனையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் ஒருபோதும் நாம் பைசல் செய்துவிட முடியாது. கடைசி வரைக்கும் நாம் கடனாளிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலெல்லாம் எனக்கு கடனே இல்லை அப்படிம்பாங்க. பணத்தால் வர்ற கடன் வேறு, பாசப்பிணைப்பால் வரக்கூடிய கடன் வேறுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வளர்த்த கடனையும் பாசம் காட்டிய கடனையும் மறக்காமல் திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடனுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் வெற்றி கிடைக்கும். நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். பணவரவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசியை வந்து குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் குரு பகவான். அப்படி இருக்கிறதுனால பணவரவு பரவாயில்ல. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம நல்லா கொண்டு வரணும் அவங்கள அப்படி நினச்சின்னு இருக்கீங்க. அவங்கள நல்ல விதத்தில் பெரிய அளவில் படிக்க வச்சு கொண்டு வருவீங்க. அதற்கான சில அடிப்படை முயற்சிகள் அதெல்லாமே இப்போ வந்து நல்லா பலிதமாகும். நல்ல காலேஜில் இல்லை நல்ல ஸ்கூலில்
அவங்களுக்கு அட்மிஷன் போடுறது அதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆசீர்வாதம் உண்டு. வீடு மாறுறது, வண்டி வாகனம் மாற்றுறது, அதற்கான சிந்தனைகள் யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. குரு பகவான் நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டார். புது பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி பல விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி திடீர் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க என்று கிடைக்கும் என்று சொல்லும் வார்த்தை தான் ஒரு தாய்க்கு கிடைக்கும் மிகப்பெரிய சாதனையாளர் விருதாகும். ஆமாங்க, அதனால தாங்க குழந்தைங்களை நீங்கள் பார்த்து பார்த்து வளர்ப்பீங்க, சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க, தட்டி கொடுத்து வளர்ப்பீங்க, தாலாட்டி வளர்ப்பீங்க. பழைய நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் சாப்பாட்டில் சேர்த்து சேர்த்து ஊட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் வாரிசுகளை வளமாக்க வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனதானிய சம்பத்துகளை தரக்கூடிய 2ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. விவாதங்களில் கூட இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கலாம். எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. ஏழரை சனி தான் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. பாதசனியாகவும் இருக்குது. எங்கே போனாலும் செலவில் இழுத்து விட்டுடுறாரு. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. நம்மளை தான் செலவு பண்ண வைக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட முன்னுக்கு நான் கொஞ்சம் தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உலகமே இப்படி தான் போயின்னு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதாகும், வண்டி வாகனமும் பழுதாகும், செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே நேரம் அடுத்தவங்க வண்டியெல்லாம் வாங்காதீங்க. அதில் ஏதாவது சிக்கல் இருக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாங்குறதா புதுசு வாங்க, பழசதும் வாங்காதீங்க. செவ்வாய் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேரும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒருவர் செய்த தீய செயல்களை விட்டுவிட்டு மறந்துவிட்டு ஒருவர் செய்த நல்ல செயல்களை எடுத்து சொல்வதற்கு பெயர் சத்புருஷ லட்சணம் அப்படின்னு பேருங்க. அந்த சத்புருஷ லட்சணம் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. குறையில்லாத மனிதர் இந்த உலகில் யாரும் இல்லை. ஆனால் குறையை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல மனசு, அதை தான் நீங்கள் எப்பொழுதும் பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் குறை சொல்லி மற்றவர்களை மட்டம் தட்டுவதை விட
நிறை சொல்லி நீடித்த வாழ்த்து சொல்வதே வாழ்க்கை தத்துவமாக கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 9:39 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:39 கஷ்டமெல்லாம் விலகுது, நல்லதெல்லாம் நடக்க போகுது. நேற்றிருந்த சிரமங்கள்லாம் விலகி காலை 9:39 நல்லா இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:39 நிதானம் தேவைப்படுதுங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் காலையில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்க. கௌரவத்துக்கு ஆசைப்பட்டுட்டு காசு பணத்தை வாரி அரைச்சின்னு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களை சுற்றியே எதிரிகள் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியலை. உங்களவுக்கு பெருந்தன்மைலாம் யாருக்குமே இருக்காது. இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, ஆனால் இருக்காது. நீங்கள் பெருந்தன்மையோடு இருக்கீங்க. ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தீங்கன்னா ஏமாளின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக பெருந்தன்மையாக இருந்து மற்றவற்றை கூர்மையாக கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அடுத்தவங்க குறைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும். குடும்பத்திலையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பரிகாரங்களுடன் பார்த்துட்டுருக்கோங்க. இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. கடகம் அப்படின்னாலே குரு பகவானின் உச்ச வீடாகும். குரு பகவான் ஆசையாக உச்சமடையக்கூடிய வீடு உங்கள் ராசி கடகராசி தான். அதுக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நல்லது செய்வாரா அல்லது செய்வாரா? அவருக்கு ரொம்ப பிடித்தமான ராசி, ஆசையோடு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறாரு. ஜென்ம குருவாச்சே அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஜென்மகுரு தான். ஜென்மகுரு ஜென்மத்தில் செய்தையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல அப்படின்னு ஒரு பழைய சந்திரகாவிய பாடலும் இருக்குது. ஜென்மகுருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஜென்மகுருவே ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ஜென்மகுரு நம்ம ஜென்மத்துக்கு என்னென்னலாம் நல்லதோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஜென்மகுருவாக இருந்தாலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. குறிப்பாக கடகராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இந்த மாத எண்டிலேருந்தே யோகமான பலன்கள்லாம் ஆரம்பமாயிடும். ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் அதாவது குரு பகவான் பயணம் செய்கிறாரு. அதனால் ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் செப்டம்பர்லேருந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் தொடர்ந்து 220 நாட்களுக்கு மேலாக அதாவது குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி போராட வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதற்கான நல்ல யோக பலனையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். யார் புகழ்ந்து பேசினாலும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்குவாங்க. அதனால் கடகராசிக்காரங்க நீங்கள் யாராவது புகழ்ந்தாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புகழ்ச்சிக்கு பின்னால் வேறு ஏதாவது மறைஞ்சு கிடக்குதா, அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்லது. சம்பந்தம் இல்லாமல் சிலர்லாம் நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க.
அப்படி பண்ணாலே ஏதோ அவங்க நம்மகிட்டேருந்து சம்பாதிக்க வராங்கன்னு அர்த்தம். அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜென்ம குரு உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஆனால் உடல் பருமன் அதிகமாக வாய்ப்பு. ஏன்னா குரு தான் கொழுப்புக்குரிய கிரகம். ராசிக்குள்ளார குரு வந்து உட்கார்ந்தா இனிப்பாக சாப்பிட வைக்கும். அதுக்கடுத்து சில முக்கியமான இந்த பால் பொருள்கள், பால் இனிப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, பால் கோவா அது மாதிரிலாம் சாப்பிட வைக்கும். கவனமாக இருக்கணும். வியாபாரம் அருமையாக இருக்கும். இதே குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு அதிசாரத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதங்களில் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ திடீர் பண வரவு, குடும்பத்தில் சந்தோஷம், புது தொழில் தொடங்கிறது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர்றது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, கார் வாங்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3 மாதங்களில் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுங்க. வியாபாரம் நீங்கள் வழக்கம் போல் பிஸியாக தான் இருக்க போகிறீங்க. விரிவுபடுத்தலாம். ஏன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 வீடுகளை குரு பகவான் பார்க்குறார். அப்போ 5 பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பணவரவு, சேமிப்பு, செல்வாக்கு, நகை நட்டு வாங்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. உத்தியோகத்தை விட்டுட்டு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான யோகத்தையும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும், ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சவால்களையும் தரும். இந்த சவால்கள், இந்த போட்டிகள் இதிலேருந்தெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புலேருந்து வெளில ஜெயிச்சு காட்டுறதுக்கு தென்குடி திட்டை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குங்க. அங்கே ஈசனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அங்கே ஒரு முறை நீங்கள் போய் வாங்க, நெய் விளக்கு வச்சு ஏற்றுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க, பச்சரிசி தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அருமையான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.